வணக்கம் மக்களே. போன பொங்கலுக்கெல்லாம் யாருக்குமே இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கிறது கிடைக்கல. பணம் தொகை 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பாங்க. யாருக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைக்கல. ஆனால் இந்த பொங்கல் தினம், அதாவது வரக்கூடிய தைப்பொங்கல் ஜனவரி 15 அன்று பொங்கல் பரிசு எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா தேர்தல் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அரசாங்கம் மக்களுக்கு இந்த பொங்கல் பரிசை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தற்போதே தொடங்கிவிட்டது. இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரையை தினமலர் போட்டிருக்காங்க. அதாவது இந்த தடவை 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக கார்டுதாரர்களுக்கு, அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபாய் கொடுப்பதாக அரசு அதிகாரிகள் பேசிட்டு வராங்க. அதற்குண்டான அந்த திட்டங்கள்லாம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வருது. மேலும் பார்த்திங்கன்னா, நேற்று அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தடவை கார்டுதாரர்களுக்கு, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு திமுக அரசு 5000 ரூபா கொடுக்கணும். இது வரைக்கும் மக்களை ஏமாற்றிட்டீங்க. ஆட்சி முடிகிற நேரத்திலாவது ஏதாவது நல்லதை செய்யுங்கப்பா. கடுமையாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சி முடிய போகிற இந்த 4-5 மாதங்கள்லையாவது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கார்டு ஒன்றுக்கு தலா 5000 ரூபா அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துக்கு கொளுத்தி போட்டார். உண்மையிலேயே ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்குமா, இல்லை எடப்பாடி சொன்ன மாதிரி அரசு அதை 5000மாக உயர்த்தி கொடுக்குமா? திடீர் என்ற இந்த கரிசனம் ஏன்? தேர்தல் தான் காரணமா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். போன வருஷம் பொங்கலுக்கெல்லாம் யாருக்குமே பொங்கல் பரிசு, அதாவது ரேஷன் கார்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு, பொங்கல் இனம் யாருக்குமே கிடைக்கல. அரசாங்கத்திட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, மிகப்பெரிய நிதி சிக்கலில் இருக்கும். ஸோ அதனால் அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது. ஏன்னா வெள்ள நிவாரண தொகையெல்லாம் கொடுத்தோம், அதனால் பொங்கல் பரிசு, பொங்கல் இனம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பொங்கல், அதாவது வரக்கூடிய பொங்கல் 2026 ஜனவரி பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு பொங்கல் இனமாக, பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் கொடுக்க போவதாக செய்திகள் வந்திருக்கு. இப்போ மட்டும் நிதி சிக்கல் இல்லையா? இப்போ மட்டும் எப்படி அவங்களுக்கு காசு வந்துச்சு? இப்போ மட்டும் எப்படி 3000 ரூபா கொடுக்க போகிறீங்க? அந்தளவுக்கு எங்கே காசு வந்துச்சு? அந்தளவுக்கு அரசாங்கத்துடைய வருமானம் எப்படி கூடிச்சு? அப்படிங்கிற ஒரு எண்ணம், கேள்வி எல்லார் மனதிலுமே எழுதிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மிக முக்கிய காரணம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக மக்கள் மீது அரசுக்கும் அவ்வளோ ஒரு பற்று, அன்புலாம் கிடையாது. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது. வாக்குகளை பெறணும். அந்த 5000 ரூபாய் கொடுத்தாலாது, அல்லது ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாலாது மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான் அதற்கு காரணம். ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்போதே இந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூட அரசு தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஒரு விவாதத்தை நடத்தியிருக்காங்க. எப்படியாவது இந்த ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இந்த தடவை பொங்கல் பரிசு தொகை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை, ஒரு பேச்சுவார்த்தையை அதிகாரிகள் அளவில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக ஒரு கார்டுக்கு, ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த பேச்சு நிறுத்தப்பட்டிருக்கு. உண்மையில் அதை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். மிகப்பெரிய அளவில்னா கார்டுகள் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் பல லட்சம் கார்டுகள், பல 1000 கார்டுகள் சேர்த்துக்கொண்டே வர்றாங்க. எல்லா கார்டுக்கும் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுக்கு 3000 அப்படின்னா எவ்வளோ கார்டுகள் இருக்கும்? கோடிக்கணக்கான கார்டுகள் இருக்குது. அவ்வளோ பேருக்கு கொடுக்கும். அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும். ஏற்கனவே ஒரு பக்கம் மகளிர் உரிமை தொகை 1000 கொடுத்துட்ருக்காங்க. இப்போ புதுசாக 2ஆம் கட்டத்தில் வேறு சேர்க்குறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா மகளிர் விடியல் பயணம், அதில் பேருந்துகள் எல்லாமே இலவசமாக மகளிர்கள் பயணிச்சிட்ருக்காங்க. அதற்கு ஒரு பெருந்தொகை கொடுக்கணும். மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தில் போக்குவரத்து துறை இருக்குது. போக்குவரத்து துறையில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கெல்லாம் அந்த ஓய்வூதிய பணப்பலன்கள் கிடைப்பதில்லை. இப்படி ஓசியில் பஸ் ஓட்டினா, இலவசமாக பஸ் ஓட்டினா எப்படி கொடுக்க முடியும்? பஸ்ஸு சும்மாவாக ஓடும். டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், கண்டக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும், டீசல் போடணும், இன்சூரன்ஸ் கட்டணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் சும்மாவாக நடக்கும்? விட்டமின் பா இருந்தால் தான் நடக்கும். பட் இதெல்லாம் எப்படி செய்ய முடியாது? இவ்வளோ பெரிய போக்குவரத்து துறையை இலவசமாக அரசு நடத்தி கொண்டு இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக திமுக அரசுக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு கடன் வாங்கிய மாநிலமாக திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு கடனை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிதித்துறை ஆலோசகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் வரப்போகுது. 2026 தேர்தலில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் திமுக இருக்காங்க. ஏன்னா ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிறது திமுக இருக்குது. 2026 திமுக தோன்றுச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. கட்சி 2ஆக பிளவுபடக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை மீண்டும் பதிவு பண்ணுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக பாஜக வச்சு செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவில் இடி கடுமையான ஒரு தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறை, சிபிஐ பல்வேறு வழக்கு விசாரணைகள் இருக்காங்க. செந்தில் பாலாஜி மீது ஒரு
ஒரு பக்கம் வழக்கு போயிட்டுருக்கு. இப்போ KN நேரு மீது ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. இன்னமும் அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் கூட அரசு போடலை. அரசாங்கம் எஃப்ஐஆர் போட்டால் தான் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். எஃப்ஐஆர் யார் போடணும்? டிஜிபி தான் போடணும். டிஜிபி, பொறுப்பு டிஜிபி, அவர் 2 நாட்களுக்கு முன்பு நெஞ்சு வெளிக்காரமாக அவர் 15 நாட்களில் விடுமுறை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அப்போது இப்போ பொறுப்பு இன்சார்ஜ் தான் இருக்கார். அவரால் எஃப்ஐஆர் போட முடியும்னு பார்த்தீங்கன்னா அவர் 15 நாள் வந்ததுக்கப்புறம் போடுவோம் அப்படின்றாங்க. ஸோ இப்படி காலம் கடத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை திமுகவுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. பட் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்குது. இதெல்லாம் தேர்தலில் வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க மக்கள். மிகப்பெரிய அளவில் மக்கள் எரிச்சலில் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது திமுக வெற்றி பேச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த முறை இந்த ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக கண்டிப்பாக குறைந்தபட்சம் 3000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சி முடிய போகுது, இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமும் திமுக செய்யலை, ஆட்சி முடிய போகுது, இப்போவாது ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க, ரேஷன் கார்டு ஒன்றுக்கும் தலா 5000 ரூபா கொடுங்க, அப்போ தான் மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா மிகப்பெரிய விலைவாசி உயர்ந்திருக்கு. கடந்த ஆண்டு நீங்கள் எதுவுமே கொடுக்கல, இந்த தடவை 5000 கொடுங்கன்னு சொல்லி அவர் பங்குக்கு கொளுத்தி விட்டுட்டார். உண்மையிலே திமுக அரசால் 5000 கொடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய சிக்கல். ஒவ்வொரு கார்டுக்கும் 5000 ரூபான்னு அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். பட் அரசு நினைத்தால் செய்யலாம். ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துறையே இலவசமாக ஓடிட்டுருக்கு. அப்படிங்கும்போது 5000 ரூபா எந்தம்மா தாராளமாக அரசு நினைச்சா கொடுக்கலாம். கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் தெரியும். ஸோ என்னை பொறுத்தவரை அந்த துறை செயலாளர்கள், அந்த கூட்டுறவுத்துறை செயலாளர்கள் அவங்க அளவில் நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. ஒரு முடிவை எடுப்பதாக செய்திகள் வருது. இது வந்து கடைசி நேரத்தில் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் இருக்குது. ஏன்னா நிதி நிலைமையை அரசு பார்க்கணும் இல்லையா? ஸோ நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.